நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிரக அமைப்புகளும் கேள்வி பதிலும் என்ன என்பதை பார்ப்போம். முதலில் கேள்வியை பார்ப்போம். கோவிலில் விளக்கேற்றிய புதிய மண் அகல், அதாவது கோவிலில் விளக்கேற்ற புதிய மண் அகல் அவசியமா? இல்லாவிட்டால் பிறர் ஏற்றிய அகலை பயன்படுத்தலாமா? மீண்டும் ஒரு முறை கேள்வியானது, கோவிலில் விளக்கேற்ற புதிய மண் அகல் அவசியமா அல்லது பிறர் ஏற்றிய அகல் விளக்கை பயன்படுத்தலாமா? இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்களை பற்றி பார்ப்போம். கோவில் என்று சொல்லும் பொழுது குரு கிரகத்தை குறிக்கும். மண்ணகல் என்று சொல்லும் பொழுது செவ்வாய் கிரகத்தை குறிக்கும். பிறர் ஏற்றிய விளக்கு என்று சொல்லும் பொழுது பிறர் என்று சொன்னாலே அந்நிய நபரை குறிக்கும், அந்நிய நபர்களையும் குறிக்கும். எனவே இந்த அந்நிய நபர்களை குறிப்பது ராகு கேது கிரகம். எனவே இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்கள் குரு, செவ்வாய், ராகு, கேது. இந்த கிரகத்தின் அடிப்படையில் இந்த கேள்விக்கான பதிலை நாம் பார்க்க போகிறோம். பதில் என்னவென்றால், பழைய அகிலில் புதிய திரி எண்ணெய் விட்டு தீபமேற்றலாம். பழைய அகிலில் புதிய திரியையும் எண்ணெயையும் விட்டு தீபமேற்றலாம். ஒருவேளை மற்றவர்கள் ஏற்றிய விளக்காக இருந்தாலும் அதையும் சுத்தப்படுத்தி விளக்கேற்றலாம். மற்றவர்கள் ஏற்றிய விளக்கு அணையும் நிலையில் இருந்தால் அதற்கு எண்ணெய் விட்டு தூண்டிவிட்டால் நிச்சயம் அது புண்ணிய செயலாக மாறும். எனவே இந்த கேள்விக்கான பதில் என்ன? சுருக்கமாக பார்க்க போனால், நாம் கோவிலில் சென்றால் புதிய விளக்கில்தான், புதிய மண்ணகல் விளக்கில்தான் விளக்கேற்ற வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. பழைய அகிலை சுத்தம் செய்து அதில் திரி எண்ணெய் விட்டு விளக்கேற்றலாம். ஒருவேளை மற்றவர்கள் ஏற்றிய விளக்கு அங்கிருந்தால் அந்த விளக்கில் விளக்கு எரிந்து முடிந்திருந்தால் அந்த விளக்கை எடுத்து நல்ல துணியில் சுத்தம் செய்து நாம் வீட்டிலிருந்து கொண்டு போன திரியையும் எண்ணெயையும் விளக்கில் விட்டு விளக்கேற்றி தெய்வத்தை வழிபட்டு வரலாம். மேலும் இதற்கான அடுத்த நிலையிலான விளக்கம் என்னவென்றால், ஒருவேளை நம் கண்ணில் விளக்கேற்றும் பொழுது மற்றவர்கள் ஏற்றிய விளக்கில் ஒளியோ அல்லது சுடரோ குறைந்து கொண்டு வருகிறது என்றால் அந்த சுடரை மேலும் எரிய விட்டு அதில் சிறிது நல்லெண்ணெயோ அல்லது நெய்யை விட்டு ஏற்றிவிட்டு வரும்பொழுது நிச்சயம் புண்ணியம் நமக்கு கூடும். எனவே மற்றவர்கள் ஏற்றிய விளக்கு அணையும் நிலையில் இருந்தாலும் அதற்கான அதாவது விளக்கு அணைய விடாமல் நல்ல விதத்தில் தூண்டிவிட்டு அதே சமயத்தில் எண்ணெயோ அல்லது நெய்யை விட்டு அவர் ஏற்றிய விளக்கு மீண்டும் பிரகாசமாக எரிய செய்ய விடும் பொழுது புண்ணியம் நமக்கே வந்து சேரும். எனவே இந்த கேள்விக்கான பதிலையும் பார்த்தோம். அந்த பதிலில் அல்லது கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகத்தையும் பார்த்தோம். எனவே இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்வோம். அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.